பார்த்து தெய்வானா, மெதுவா பார்த்து. வாங்க மாமா. வா. வாமா தேவானா, வாப்பா சரவணன். வாங்க வாங்க சரவணன். வாங்க வா. வாங்க சரவணன், வாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேனா? உட்காருங்க உட்காருங்க. பார்த்து. அமுதா, குடிக்க காஃபி எடுத்துக்கோமா. எனக்கு வேண்டாம் முதா. இப்பெல்லாம் எனக்கு காஃபி குடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. எதுவும் வேண்டாம். ஆமா, உள்ள பிறக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதுக்காக எதையும் சாப்பிடாம இருக்க கூடாது. காலையிலே எவ்வளவு சீக்கிரம் 2 பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணா, இன்னைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கு. என்னடா இப்ப வந்து சொல்றேனேன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் வீட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு. தெரியுமா? எங்க வச்சு நடத்தலான்னு பேசிருக்கீங்க? அது ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப நாங்க வந்ததே உங்களை ஃபங்க்ஷன் கூப்பிடுதான். நீங்க கண்டிப்பா வரணும்னா. வாய் நிறைய அண்ணன்னு கூப்பிடுற. நீ சொல்றது எப்படிமா நான் தட்டுவேன்? கண்டிப்பா வரேம்மா. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாலே நானு அப்பா அமுதாலாம் கிளம்பி வந்திருப்போமே. இதுக்காக 2 பேரும் அலையணுமா? அதுவும் இந்த மாதிரி நேரத்துல? ஃபங்க்ஷன் எங்க வீட்ல நடக்குது ப்ரோ. நான் நீங்க வரமாட்டீங்கன்னு தான் சொன்னேன். இப்பதான் நான் சொல்றத கேட்காம நான் கூப்பிட்டா அண்ணன் கண்டிப்பா வருவார்னு என்னையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டா. தெய்வானா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இவ்வளவு நடந்த பிறகும் எப்படிமா நீ அங்க எங்களை கூப்பிடுற? உனக்குன்னு ஒண்ணுன்னா நீ உங்க அம்மா வீட்டுல இருக்கிறப்ப கூப்பிடு. நானும் பசங்களும் சந்தோஷமா வந்திருந்து நாள் முழுக்க கூடவே இருக்கிறோம். ஆனா நம்பி வீட்டுக்கு மட்டும் கூப்பிடாதம்மா. போதும்மா. நானும் என் பசங்களும் எவ்வளவோ பட்டுட்டோம். நாங்க வரணும்னு தான் இல்ல, எங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. வரமாட்டேன்னு சொல்றதுக்கு எங்களை மன்னிச்சிருமா. அங்கிள், என்ன அங்கிள் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? உங்க நிலைமை தெரிஞ்சும் வந்தது எங்க தப்பு தான். சாரி தேவானா, உன் பாசம் எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு மேல அங்க வர்றது யாருக்குமே நல்லதில்லை. என்ன இது வரைக்கும் நடந்தது வச்சு மட்டுமே யோசிக்கிறீங்க? இனிமேலாவது அத்தை உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் மாறிடாதான்னு நினைச்சதானே உங்களை வர சொல்றேன். சரவணன் மாமா வீட்டுக்கு நீங்க வரும்போதெல்லாம் உங்களை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு வல்லவன் என்ன மனசு மாறி உங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அத்தையும் மாறிட மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு ஆசையிலும் தவிப்பிலையும் தான் உங்களை வர சொல்றேன். உன் ஆசை தப்பு இல்லை தெய்வானா, ஆனா அது நிறைவேறாத ஆசை. ப்ளீஸ்மா, இதை பத்தி பேச வேண்டாமே. ஒரு நல்ல விஷயத்துக்காக கிளம்பி வந்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ணா, எனக்காக நீங்க வரமாட்டீங்களா? என் அண்ணனை கொஞ்சம் யோசிங்கக்கா. அண்ணன் அங்க வந்தா புனிதா மேடமோட அம்மா திரும்பவும் அவமானப்படுத்துவாங்க. இது தேவையா? அவங்க தான் அவ்வளவு சொல்றாங்கல்ல, நீ வா தெய்வானா. சரி, நாங்க கிளம்புறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களோட எல்லா நல்லதுக்கும் நீங்க தான் போட்டோ எடுக்க வந்தீங்க. அட்லீஸ்ட் இந்த விசேஷத்துலயும் நீங்க எங்களை போட்டோவாச்சும் எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் பிடிவாதமா இருக்கீங்க. இல்லம்மா, அது சரியா வராது. நான் வேணா வேற யாரையாவது வந்து எடுத்து கொடுக்க சொல்றேன். அண்ணா, பர்சனல் வேற ப்ரொஃபஷனல் வேறன்னு நீங்க தானே சொல்வீங்க. நான் அஃபிஷியலா கூப்பிடுறேன். எனக்காக வாங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரி, ஓகே. அமுதா கேட்டா நீங்க வேணான்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி நினைச்சுக்கலாம்ல. அமுதா கேட்டா நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அமுதா மாதிரி தாம்மா நீயும். அங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன். நிஜமாவா சொல்றீங்க? தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். தங்கச்சி இந்த மாதிரி நேரத்துல ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு அண்ணனோட கடமை. கண்டிப்பா வரேம்மா. ரொம்ப நன்றி ப்ரோ. அப்ப நாங்க கிளம்புறோம். அண்ணா, நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அவசியம் வந்துடணும், சரியா? வரோம் அங்கிள். வாங்க, முதல்ல போயிட்டு வாங்க.
போட்டோகிராஃபர் கபிலன் அங்கே கண்டிப்பாக இருப்பேம்மா. தேங்க்ஸ்ண்ணா. ம் வந்துருங்க. சரிம்மா. வரேன். ஆஹா. சரி போயிட்டு வாங்க. கபிலா, நீ வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ப்பா. அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அங்க போறது எனக்கு சரியா படலப்பா. அப்பா, நாம சொல்றதெல்லாம் அண்ணன் கேட்காதுப்பா. அப்படிலாம் இல்லை அமுதா. தெய்வானையோட நோக்கம் சரி. ஆனால் அதே நேரம் அவன் நம்பிக்கையை சுக்குநூறாக்க என்னால் முடியாது. அதுவும் அவள் குழந்தைய சுமக்கிற இந்த நேரத்தில் நான் அதை செய்யவே மாட்டேன். புனிதா வீட்டில் எப்படியே நான் அவமானப்படுத்துவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனால் நான் வரேன்னு சொன்னோன்னே தெய்வான முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா? அதுக்காவது நான் போயிட்டு வரணும்ல. எனக்கு அவங்க வீடும் அங்கே படுற அவமானமும் ஒரு வகையில் பழகிடுச்சு. பாத்துக்கப்பா. யோ மாம்சே, உனக்கு தான் ஆபரேஷன் பண்ணிருக்கல, எதுக்கு இப்ப ரிஸ்க் எடுக்கிற? கீழே இறங்கு, கீழே இறங்கு. ஏப்பா டேய், நீயே கட்டுறா. வா. புடி 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 புடி. பாத்து, அப்பா. இதுக்கு தான் பெரியவங்க சொன்னா கேட்கணும்ன்றது. போ, உள்ள போய் உட்காரு. போ. பெரியவங்க. சரி சரி கேட்குறேன். கட்டு. குடு 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 குடு. ஏறு. கட்டு. நல்லா டைட்டா கட்டு. கட்டுங்க பெரிய மனுஷா. பாத்துடா. கரெக்டா இருக்கு. வா. பாத்து பாத்து. அண்ணி, எவ்வளவு அழகா கோலம் போடுறீங்க. பின்ன என் மருமகன்னா சும்மாவா? சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. உள்ள போய் மத்த வேலையை பார்க்கணும்ல. யோ மாம்சே, நம்மளும் உள்ள போலாம். வாமா, வா யாழினி.